அக்கா போற போக்க பார்த்தா நீ மட்டும் இல்ல இங்க யாருமே இருக்க மாட்டோம் போல இருக்க. என்னடா சொல்ற? ஆமாக்கா, அந்த அணு பத்தி எல்லா டீடைல்ஸும் வந்துருச்சுக்கா. சேட்டா அலசி ஆராய்ச்சி கொண்டு வந்துட்டாக்கா. என்னடா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லி தொலையேன். அக்கா, மாப்பிள்ள நினைக்கிற மாதிரியோ இல்ல நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியோ அந்த அணு ஒண்ணு ஒழுக்கமான பொண்ணு இல்லக்கா. அவ ஒரு பக்கா பிராடுக்கா. என்னடா சொல்ற? ஃப்ராடா? ஆமாக்கா, சொன்னா நீங்க நம்ப மாட்ட. அந்த போட்டோல இருந்தது அந்த அணுவோட லவ்வரா. என்னது லவ்வரா? ஆமாக்கா. அக்கா, இதுக்கே சாக்கான எப்படி? அணுவுக்கும் அவ லவ்வருக்கும் என்ன வேலை தெரியுமா? நல்ல பணக்கார பையனா பார்க்க வேண்டியது, அவனை மயக்கி அவனை லவ் பண்றேன்னு சொல்லி அவங்கிட்ட காசெல்லாம் கறக்க வேண்டியது. அதை அப்படியே கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் பணம் நகை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியது. இதத்தான் அவங்க தொழிலாவே செஞ்சுட்டு இருக்காங்க. அடி பாவி, ஆளை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. அதாக்கா அவளோட பிளஸ். மாதிரி நிறைய பேரை ஏமாத்திருக்காளாம். கடைசியா லவ் பண்ண பையன் எப்படியோ இதை கண்டுபிடிச்சு போலீஸ்ல மாட்டி விட்டான். இப்ப கேரளா போலீஸ் அவங்கள தேடிட்டு இருக்குது. அதனாலதான் அவங்க 2 பேரும் தப்பிச்சு தலைமறைவாக தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. அட கடவுளே, நம்ம வீட்ல இருக்கிறவ இவ்வளவு பெரிய ஃப்ராடா? என்னால இப்ப கூட இத முழுசா நம்ப முடியலடா. அக்கா, என்னாலையும் தாங்க நம்ப முடியல. ஆனா சேட்டன் விசாரிச்சு என் செல்லுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் என்னால நம்பாம இருக்க முடியல. நீ பாரு, இந்த பாரு. இவ்ளோ பெரிய தில்லமுள்ள வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஏன் வீட்லயே வந்து சேஃபா ஒளிஞ்சிருக்கியா? உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. ஏக்கா, இப்ப என்னக்கா பண்ண போற? பொறுத்திருந்து பாரு புலி. நானே அவளை கலாச்சாரம் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம எதா இருந்தாலும் ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பான். பல தடவை நான் டயர்டா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு என் மனசை மாத்த எதையோ சொல்லுவா. அப்படி இருக்கிறவ இப்ப நாமளே போய் வாண்டடா பேசினாலும் ஏன் பேச மாட்டேங்கிறா? என்னவா இருக்கும்? ஒருவேளை என்கிட்ட ஏதாவது பிரச்சனையா, இல்ல அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதை சொல்ல முடியாம கிடந்து தவிக்கிறாளோ? அணுவை பத்தி சொன்னதும் மகாக்கு முகம் ஏன் அப்படி போச்சு? சடனா டல் ஆயிட்டாளே. விஜய் ஐஸ்வர்யா கல்யாணம் நடக்க அவளும் நானும் அவ்வளவு பிளான் பண்ணணும். அப்படின்னா ஒருவேளை நான் அணுவை விரும்புறத மகா கிட்ட சொல்லாமலே இங்க கூட்டிட்டு வந்தது மகாக்கு பிடிக்கலையோ? ஆனா அது உண்மையா இருந்தா அத கூட மகா வெளிப்படையா பேசுற ஆள் தானே. ஏன் இப்படி இருக்கா? நீ பணத்துக்காக பல பேரை ஏமாத்தினதெல்லாம் ஓகே தான். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் தான். ஏன் பையன் விக்ரம எப்படி ஏமாத்தின? அவனை பொண்ணுங்க வாடியே பிடிக்காதவன வளர்த்தேன். பொண்ணுனாலே அவன் எரிச்சலாவானே, யார்கிட்டயும் பேசி பழக மாட்டான். அப்படி இருந்தும் அவனை எப்படி நீ ஏமாத்தின? ஆமாக்கா, ஆரம்பத்துல இருந்து எனக்கு இது ஒண்ணுதான் புரியவே இல்லை. மாப்பிள்ளையவே ஏமாத்தி பழகி கல்யாணம் பண்ணிக்கிற அளவு கொண்டு வந்திருக்கானா பாரு. ஏய், நீ இப்படியே அமைதியா இருந்தா உன்னை விட்டுருவேனா? ஒழுங்கா என் பையனை எப்படி மயக்குனன்னு உண்மையை சொல்ல போறியா இல்லையா? நான் ஒன்னும் உங்க பிள்ளைய மயக்கவும் இல்ல ஏமாத்தவும் இல்ல ஆண்டி. என்னடி சொல்ற? அப்புறம் எப்படி நீ இங்க வந்த? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? உங்க
புள்ள விக்ரம் தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு. அக்கா எனக்கு நெஞ்சே வெடிச்சிட்டு போல இருக்கா. ஒழுங்கா இவ்வளவு புதுசா சொல்லுங்க. ஏய், ஏன் பையன் உன்னை எதுக்கடி இங்க கூட்டிட்டு வந்தான்? போலீஸ் கெடுபடியால என்னால கேரளால சுத்த முடியல. அப்புறம் நானும் வினுவும் கேரளால இருந்து தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்து தலைமறைவா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு நாள் நான் மட்டும் தனியா ஷாப்பிங் போயிட்டு வரும்போது திடீர்னு என்ன போலீஸ் தேடுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்த ஒரு கார்ல ஏறி மறைஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துல அந்த காரு மெல்ல நகர்ந்து வெளியே போயிடுச்சு. நானும் தப்பிச்சிட்டேன். அந்த கார் வேற யாரோடதும் இல்ல, உங்க பையன் விக்ரமோடதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அசைன்மெண்ட். இட்ஸ் a ஒர்க். அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் தரேன்னு சொல்றேன். அட பாவி, கரும்பு தின்ன கூலியா? ரைட். இல்லங்க, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு நீங்க செஞ்ச உதவி ரொம்ப பெருசுதான். ஆனா அதுக்காக இதையெல்லாம் எந்த பொண்ணுமே பண்ண மாட்டா. அனு, ப்ளீஸ் இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது சும்மா 2-3 நாளைக்கு நடிப்பு மட்டும்தான். நீங்க எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி உங்களை அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு. ப்ளீஸ் கொஞ்சம் எனக்காக மட்டும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. நானும் அவர்கிட்ட ஒத்துக்கிற மாதிரி நடிச்சேன். அதுக்கப்புறம் தான் இங்க நடந்த எல்லாமே. ஆக விக்ரம் உனக்கு சம்பளம் பேசி நடிக்க மட்டும்தான் கூட்டிட்டு வந்திருக்கான், அப்படிதானே? ஆமா, பணம் கொடுக்கறேன்னு சொன்னதுனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன். அவ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. நீ என்னடா கேக்கப் சிரிச்சிட்டு இருக்கற? ஐயோ அக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சொல்லிட்டு சிரிக்கா. டேய், அது இல்லடா, விக்ரம் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன உடனே எனக்கு அது பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னால அதை நம்ப முடியலடா. அப்புறம் இவளை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதும் எனக்கு ஏன் மேலேயே டவுட் வந்துருச்சு. என்னடா ஏன் வளர்ப்பு தப்பாயிடுச்சோன்னு. ஆனா இவ சொன்னதுக்கு அப்புறம் என் புள்ள என்னோட வளர்ப்ப மீறலங்கிற சந்தோஷம் வந்துருச்சு. அதனாலதான் என்னால சிரிப்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியலடா. அட ஆமா இல்ல, மாப்பிளைக்கு இப்ப வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லதான் போல. போலலாம் இல்லடா, விக்ரமுக்கு இப்பவும் கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையெல்லாம் இல்ல. பொண்ணுங்கனாலே விலகிதான் நிக்கிறான். ஆனா அந்த மகாதான் சும்மா சும்மா விஜய் கல்யாணத்தை நடத்தணும்னு விக்ரம் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கா. அதான் விக்ரம் இப்படி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டான். ஆமாக்கா, இதெல்லாம் சரி. விக்ரமுக்கு உன்ன கேரளா போலீஸ் தேடுற விஷயம் எல்லாம் தெரியாதுல்ல? தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு பொண்ணுதான். இப்ப வரைக்கும் அவரு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படியே இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டுமா? அக்கா இவளை வச்சு என்ன யோசிக்குன்னு தெரியலையே. அக்கா, இப்பவே கேரளா போலீஸுக்கு கால் பண்றேன். நம்மளை இவ ஏமாத்த பார்த்ததுக்கு இவளை அவங்க கிட்ட புடிச்சு கொடுத்தாதாங்க சரியா வருவா. டேய் புலி, கொஞ்சம் அமைதியா இரு. என்னக்கா நீ கோவப்படாம என்னைய கண்ட்ரோல் பண்ற? இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுக்கா. இந்த பிரச்சனை நீ என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். டேய், நான் தான் சொல்றேன்ல,
அமைதியா இரு. ஆமா, விக்ரம் உனக்கு எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னா? அது ஏக்கா இவங்கிட்ட ஏக்கா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அடிச்சு துரத்தி கொடுக்க விட. சொல்லு, அவன் உனக்கு எவ்வளவு தரேன்னு சொன்னான்? 50 லட்சம். அப்பா 50 லட்சமா? ஐயோ 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 ஐயோ, எங்க அக்கா வீட்டு காசெல்லாம் இப்படி இறக்கிறானுங்களே. 50 லட்சத்தை அசால்ட்டா சொல்றாளே. நான் உனக்கு 1 கோடி தரேன். ஆனா நான் சொல்றதான் நீ கேட்கணும். ஓ ஓ ஓ ஓ, ஓ, 1 கோடியா? ஏக்கா உனக்கு என்ன காச்சு? மாப்பிள்ளதான் அப்படி பண்றான்னா நீ அவனுக்கு மேல பண்ற? 1 கோடிக்கா? நினைச்சு பாருக்கா. எல்லாம் எனக்கு தெரியும் புலி. நீ அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். ஏய், என்ன அமைதியா இருக்க? பொண்ண போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன் நினைக்காத. இப்படியே இங்க வச்சு சுட்டு தள்ளிடுவேன். என் நகைங்களை எல்லாம் கொள்ளடிக்க வந்தா அதனாலதான் சுட்டு கொன்னன்னு சொல்லிடுவேன். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா பணத்தை வாங்கிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. இனி உனக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நான் செஞ்சுறேன். நீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. அப்படி வா வலிக்கு. ஒண்ணும் இல்ல, விக்ரம் சொன்ன அதே பிளான தான் நானும் சொல்றேன். இந்த வாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஓடக்கூடாது. மணமேடையில உட்கார்ந்து விக்ரம் கையால நீ தாலி கட்டிக்கணும். ஜோதி, நீ என்னன்னு போய் பாரு. சுபா அதோ வந்துட்டாங்க. ஐயோ, என்ன கரண்ட் கட் ஆயிடுச்சு? ஐயோ, இந்த நேரம் பார்த்து கரண்ட் வேற கட் ஆயிடுச்சே. மகா, விக்ரம் தம்பி ஆபீஸ் விஷயமா ஏதோ முக்கியமா பேசணும்னு வந்திருக்காரு. நீ தம்பிய மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போய் பேசிட்டு இரு. நான் அவருக்கு குடிக்க ஏதாவது ரெடி பண்ணி கொண்டு வரேன். போய் பேசு. ஏய் புடி. போ போ. வாங்க. போங்க தம்பி. போயிட்டு வரேன் அங்கிள். தம்பி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல தம்பி. நீங்க மட்டும் இல்லனா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன இருக்குன்னு கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. கல்யாணமே வேண்டான்னு இருந்த நீங்க உங்க தம்பிக்காக கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தம்பி. இந்த காலத்து பசங்க எங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க? தனக்கு தேவையானது நடந்தா மட்டும் போதும் தான் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க உங்க சொந்த விருப்பத்தை விட்டு கொடுத்துட்டு நின்னு போன இந்த கல்யாணத்தை மறுபடியும் நடத்தி வைக்க போறீங்க. என்ன ஆண்டி நீங்க இதெல்லாம் போய் இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்கீங்க? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு வேணா இது சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்த சாமி நீங்க. நீங்க மட்டும் இல்லனா இந்நேரத்துக்கு என் பொண்ணு என்ன ஆயிருப்பான்னு கூட என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த குடும்பம் கூட என்ன இருக்கும்னு என்னால சொல்ல முடியல. இன்னைக்கு நாங்க உயிரோட சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணமே நீங்க மட்டும்தான் தம்பி. எல்லாரும்
இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இப்போ போய் நான் அணுவை வச்சு சும்மா ட்ராமா தான் போட்டேன்னு மகா கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னா என்னை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்கன்றதை தாண்டி அவங்க நிம்மதியும் போயிடும்ல. வேணாம் வேணாம், அவங்களோட சந்தோஷத்தை நம்ம கெடுத்துடவே வேண்டாம். மகாவே அணுவை பத்தி சொல்லாதது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, அந்த உண்மையெல்லாம் அப்படியே போட்டு புதைச்சிருவோம். தம்பி, ஆ, நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. நான் வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். நீங்க பேசிட்டு வாங்க தம்பி, நான் கீழே இருக்கேன். சரி. விக்ரம், அனுவை பத்தி ஏதோ சொல்லணும்னு வந்தீங்க, சொல்லவே இல்லையே. யா, அது வேற ஒண்ணும் இல்ல மகா. அணுவை எனக்கு ரொம்ப பிடிச்சதான அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். உண்மையிலே அவளால நான் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கேன். இதை சொல்லணும்னு தான் நான் இங்க வந்தேன். ஆனா நீ தான் எல்லாத்தையுமே கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே நான் என்ன சொல்றது? இத சொல்லி வெறுப்பேத்தான் இந்த நேரத்துக்கு வந்தீங்களா? சரி மகா, அப்போ நான் கிளம்புறேன். நாளைக்கு ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். இவ்ளோ விஷயம் நடந்துச்சு வினு. எந்த சொல்றானு? அப்ப நைட் இவ்வளவு சம்பவிச்சுட்டுண்டோ? ஆமா வினு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் ரொம்ப பயந்துட்டேன். வேற வழியே இல்லாம அவங்க சொன்னதுக்கு ஒத்துக்க வேண்டியதா போச்சு. ஆமா, வேற வழி இல்லதான். அம்மா பறையில்லத கேட்டதானே மதி. அதுக்காக அவன் கையால என்ன தாலி கட்டிக்க சொல்றியா? இப்போதைக்கு நம்மால என்ன செய்ய முடியும்? தாலி கட்டிக்கிறது என்ன உனக்கு என்ன புதுசா என்ன? புதுசு இல்லதான், அதெல்லாம் நம்ம ஏமாத்தணும். அப்போ ஒன்னும் தெரியல எனக்கு. ஆனா இப்ப அப்படி இல்லைல்ல. அந்த அம்மா தன்னோட சொந்த பையனுக்கே என்ன கட்டி வைக்கணும்னு பாக்குறாங்க. ரொம்ப குழப்பிக்க வேண்டானு. நமக்கு பணம் தான் முக்கியம். அது வரைக்கும் சாந்தமா இருந்துக்கோ. சரி சரி சரி, டைம் ஆயிடுச்சு. நான் கீழே போறேன். நீ பார்த்து பத்திரமா இரு. ஓகே அனு, நீயும் ஜாக்கிரதையா இரு. ஐ லவ் யூ. லவ் யூ டூ. பாய். ஏய், அவ மிரட்டிட்டு போனா நான் பயந்து ஓரமா உட்காந்துருவேன்னு நினைச்சியா? நந்தினிடா, நான் திருப்பி அடிச்சா அவ தாங்க மாட்டா. அக்கா, நீ எதை வச்சு இப்படி பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையேக்கா. அவ கையில பூர்த்தி இருக்காக்கா. அவ வாய திறந்தா காம கிலோசு. அக்கா, இதுல நீ வேற அணுக்கு விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குதுக்கா. டேய், அவளோட ஆட்டம் எல்லாம் சீக்கிரமே முடிவுக்கு வரும்டா. நான் அடக்கி காட்டுறேன். என்ன பண்ண போறேன், எப்படி பண்ண போறேன்னு தானே சொல்லணும். இப்ப சொல்றேன். கூப்பிடுற அந்த அணுவை. இந்த ஆட்டம் எனக்கும் அந்த மகாவுக்கும் இல்ல, அணுவுக்கும் மகாவுக்கும் தான். என்கிட்டயே சவால் விடுறா. அந்த அணுவை வச்சே அவ கதைய நான் முடிச்சு காட்டுறேன். புலி சொல்ற. இப்ப நீ எனக்காக ஒரு விஷயம் பண்ணியாகணும். என்ன பண்ணும் மேடம்? என் பையன் விக்ரமும் அந்த மகாவும் இப்ப கொஞ்ச நாளா க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. நீ அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பூந்து ஏதாவது கலாட்டா பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விடணும். என்ன மேடம் சொல்றீங்க? நான் எதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்? ஏய், உன்கிட்ட நான் என்ன சொல்லிருக்கேன்? நான் என்ன சொன்னாலும் செய்யணும். அதுதான் உன்னோட வேலை. அதை விட்டுட்டு ஏன் எதுக்குங்கிற கேள்வி எல்லாம் என்கிட்ட நீ கேட்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன். எங்கெங்கயோ தப்பிச்சு வந்து கடைசியில இந்த அம்மா கிட்ட நான் படுற பாடு இருக்கு. அட நீ வேறக்கா, இவகிட்ட போய் கெஞ்சிட்டு கிடக்குற. கேரளா போலீஸ்க்கு ஒரு போன் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வேலை நடக்கும். என்ன போட்டுமா? மேடம் மேடம், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை அப்படியே பண்றேன்.
அது இனி நீ விக்ரம் கிட்ட நெருங்கி பழகணும். அவன் எங்க போனாலும் போ, ஆபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு போ. அந்த மகா கண்ல படுற மாதிரி நீ விக்ரம் கூட நெருங்கி பழகணும். நீங்க பழகிறத பார்த்து அவ வெறுப்பாகி விக்ரம் கூட சண்டை போடணும். அப்படி அவங்களுக்குள்ள சண்டை வரலனா நீ அத உருவாக்கணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க 2 பேரையும் நீ பிரிச்சு விடணும். சரிங்க மேடம், நான் பண்றேன். சரி, நீ போ. அக்கா சூப்பர்க்கா. இப்பதான்க்கா உன் திட்டமே எனக்கு புரியுது. இந்த பொண்ணை வச்சு மாப்பிள்ளைக்கும் மகாவுக்கும் சண்டைய மூட்டி அவங்கள பிரிக்க போற. அதுக்கப்புறமா தனியா நிக்கிற அந்த மகாவை அடிச்சு காலி பண்ணி அந்த கல்யாணத்தையும் நிறுத்த போற. அதானே? ஆமாண்டா, இப்பதான் நீ புரிஞ்சுகிட்ட. புத்திசாலி என் தம்பி. ஏ மகா, மகா, மகா சொல்றத கேளு மகா. என்ன அனு, மகா அப்படிலாம் பண்ண மாட்டாளே. அப்போ நான் போய் சொல்றேனா விக்ரம்? விக்ரம், அவளுக்கு நான் சமைச்சது சாப்பிட விருப்பம் இல்ல. அதனாலதான் அவ அப்பவே போறேன்னு சொன்னா. நீங்க தான் கம்பல் பண்ணி சாப்பிட சொன்னீங்க. கடைசியில எப்படி செஞ்சுட்டு போயிட்டா பாருங்க. நீங்களாச்சும் சாப்பிடுவீங்களா இல்ல உங்க ஃப்ரெண்டு மாதிரி தட்டி விட்டுடுவீங்களா? மகாக்கு சப்போர்ட் பண்ணா விட்டுருவேனா நானு? அது நடக்காது, நான் இருக்கிற வரைக்கும். எதுக்காக அந்த அனு அப்படி செஞ்சா? பிளேட் அவ தள்ளி விட்டுட்டு நான் தள்ளி விட்டேன்னு ஏன் விக்ரம் கிட்ட போய் சொல்லணும்? ஒருவேளை அவளுக்கு நான் விக்ரம் கூட பழகிறது பிடிக்கலையோ, என்ன பிடிக்கலையோன்னு டவுட் ஆகிறது. அவளேதான் சொன்னாலே இனிமே விலகியே இரு, ஒய்ஃப்னு நான் வந்துட்டேன். அப்புறம் என்ன, அவளுக்கு பிடிக்கலதான். மேடம், என்ன யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க? லஞ்சுக்கு போல? இல்ல பெருமாள், எனக்கு பசிக்கல. எப்படி பசிக்கும்? மனசுல வலி இருந்தா வயத்துல பசி தெரியாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? மேடம், நான் வேணா பியூன்ட்ட சொல்லி ஏதாச்சும் வெளியில சாப்பிட சொல்லட்டுமா? இல்ல பெருமாள், வேண்டாம். நீங்க போய் சாப்பிடுங்க. ஓகே. விக்ரம், கொஞ்சம் இருக்கு, இல்ல கொஞ்சம் இல்ல, போட்டுக்கோங்க. நோ பரவாயில்ல. என்ன விக்ரம், நீங்க இன்னைக்கு சரியாவே சாப்பிடல. நோ, ஐ அம் டன். எல்லாம் அந்த மகாவாதான். அந்த அனு ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு இருக்காக்கா. வாக்கா போலாம், வாக்கா. டேய் இருடா, எதுக்குடா அவசரப்படுற? எப்படியும் அவ இங்கதான் வருவா. என்னன்னு ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன் மேடம். முதல் நாளே நீங்க சொன்ன விஷயத்த ஆரம்பிச்சுட்டேன். அப்படியா? என்ன பண்ண? பண்ணிட்டேன்ல. அடி தூர், ஒரு நாள்லயே பட்டைய கிளப்பிருக்கியே. மேடம், இன்னும் ஒரே வாரத்துல உங்க பையன் கிட்ட இருந்து மகாவை பிரிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்துல முழிச்சுக்கவே மாட்டாங்க. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். நீ அடிக்கிற அடியில
அந்த மகா விக்ரம் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. உனக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் கேளு, பின்னாடி இருந்து நான் பண்றேன். ஓகே மேடம், அடுத்து என்னன்னு கூடிய சீக்கிரமே நான் உங்களுக்கு சொல்றேன். வெரி குட் அனு. இப்ப நீ போ. ஓகே. ஏக்கா, என்னக்கா இவ சொல்லிட்டு போறத வச்சு பாக்கும்போது நீ சொன்ன மாதிரியே எல்லா வேலையும் இவளே முடிச்சிருவா போல இருக்க. அப்படின்னா இனிமே ஆட்டம் அந்த மகாவுக்கும் இந்த அணுவுக்கு தான் போல இருக்கு. மகா, ஏன் அமைதியா வந்துட்டு இருக்க? கல்யாண விஷயத்த பேச சொன்னல, பேசியாச்சா? மகா, என்னாச்சு உனக்கு? முன்னாடி எல்லாம் ரேடியோ ஜாக்கி மாதிரி வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்பியே, இப்ப என்னன்னா பேசவே மாட்டேங்கிற? கொஞ்ச நாளைக்கு எதுவும் தேவையில்லாம பேச வேணாம்னு நினைக்கிறேன், அதான். ஆமா, நீ மதியானம் சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். ஏன் மகா இப்படி போய் சொல்ற? மதியானம் நீ சாப்பிடவே இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் சாப்பிடலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சாப்பிட்டேன். திரும்பவும் ஏன் மகா போய் சொல்ற? பெருமாள் சொல்லிட்டான் என்கிட்ட நீ சாப்பிடலன்னு. மகா, அனு பேசுறதையோ அவ செய்யறதையோ எல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. அவ என்ன பண்ணாலும் நீ அதை கடந்து போயிடு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு உனக்கு போக போக புரியும். ஓ, அப்படி சொல்றீங்களா? ஓகே, நடந்தே போயிடுறேன். மகா, நான் சீரியஸா தான் சொல்றேன். இப்ப நீங்க சும்மா பேசுறீங்க, நான் சொல்லவே இல்லையே. இல்லையே, உன் முகத்தை பார்த்தா சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஆன்சர் பண்ற மாதிரிலாம் இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, உங்களுக்கு மேபி அப்படி தெரியலாம். அப்படியா? நீ சாப்பிடாத டயர்ட்னஸ் உன் ஃபேஸ்லயே தெரியுது. பரவாயில்ல, வா, போற வழியில ஏதாவது சாப்பிடலாம். எனக்கு வேண்டாங்க, உங்களுக்கு வேணா எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க, நான் வெயிட் பண்றேன். இது நல்லா இருக்கே. நான் சாப்பிடலான்னு சொன்னது எனக்கு பசிக்கிறதுக்கு இல்ல, நீ சாப்பிடாம இருக்கன்னு தான். இப்ப சொல்லு, என்ன சாப்பிடலாம்? எனக்கு எதுவும் வேண்டாங்க, என்ன வீட்ல டிராப் பண்ணுங்க, அது போதும். இது என்ன பண்ணணும்? குடிக்கணுமா? இங்க பாருங்க, நான் சொல்லி தரேன். சரி, ஸ்லோவா அப்படியே எடுத்து வாயில போட்டுக்கோங்க பார்க்கலாம். சரி. பாத்து பாத்து. அவ்வளவுதான். எப்படி? யா, நல்லா இருக்குல்ல? நைஸ். நல்லா இருக்குங்க. நீயும் சாப்பிடு. இது என்ன? ஸ்பூன் இந்த மாதிரி கையில தாங்க சாப்பிடணும். இங்கலாம் கையிலயா? இது கையில சாப்பிட்டா நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. இல்ல. ஓகே.
தேங்க்ஸ். விக்ரம், என்னாச்சு? அது ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, சரியா போயிடுச்சு, ஒண்ணும் இல்ல. ஆனா மகா வேற லெவல் டேஸ்ட். நான் தான் சொன்னேன்ல, இப்ப புரியுதா ரோட்டு கடையோட டேஸ்ட்? புரியுது புரியுது புரியுது. யா யா, ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலா மகா, நான் என்னோட லைஃப்ல நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம மிஸ் பண்ணிருக்கேன்னு நல்லா தெரியும். ஆக்சுவலா இப்போ எனக்கு அந்த ஃபீல் கொஞ்சம் அதிகமா வருது. சொல்ல போனா எனக்குன்னு அதிகமா ஃப்ரெண்ட்ஸும் கூட யாருமே இல்லைன்னு தான் தோணுது. இப்போ நீ வந்த பிறகுதான் நிறைய விஷயங்களை நானே புதுசா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சீரியஸா உன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது என்னோட லக்குன்னு தான் நான் சொல்லணும். சரி சரி, கண்டிப்பா ஒரு நாள் வரும். டைம் வேற ஆயிடுச்சு. இந்த ஸ்வேதாவையும் மாப்பிளையும் இன்னும் காணுமே. காலையில சீக்கிரம் வாங்கன்னு சொன்னேன். அவங்கள எதுக்குங்க வர சொன்னீங்க? என்ன நந்தினி இப்படி கேக்குற? என்னதான் நம்ம பொண்ணு பாக்குற விஷயத்துல ஸ்வேதா கிட்டயும் மாப்பிள்ளை கிட்டயும் ஒப்பீனியன் கேட்கலனாலும் கல்யாண வேலையில அவங்க ஃபுல்லா இன்வால்வ் ஆகணும்ல, அதான முறை. அதுக்குதான் அவங்கள வர சொன்னேன். அப்பா ஏதோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ஸ்வேதாவும் சரவணனும் இப்ப வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்டா. ஓ சரி சரிப்பா. வந்துட்டாங்களே. வாங்க 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 வாங்க. ஹாய் ஸ்வேதா. ஸ்வேதா. ஹாய்ண்ணா, எப்படி இருக்க? வாங்க மாப்ள, வாங்க உட்காருங்க. மாப்ள, உட்காருங்க. உட்காருங்க சரவணன். சாரிப்பா, வர வழியில ஒரே டிராபிக், அதான் லேட்டு. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. மாப்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாமா. மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. ஆமா, என்னப்பா நடக்குதுங்க? திடீர்னு கால் பண்ணி கல்யாணத்தை பத்தி பேசணும், மாப்பிளைய கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டீங்க. இவர் வேற என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டாரு. அது டார்ச்சர்லாம் இல்ல மாமா. விக்ரம் கூட்டிட்டு வந்த பொண்ணு யாரு, எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்டேன். அததான் இவ டார்ச்சர்னு சொல்றா. எங்களுக்கே இது அதிர்ச்சியாதான் மாப்ள இருந்துச்சு. விக்ரமா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லுவான்னு நம்ம யாராவது நினைச்சுமா சொல்லுங்க? நீங்க இன்னும் அனுவை மீட் பண்ணது இல்லல்ல? எங்க, போட்டோ மட்டும் தான் அனுப்பி இருக்காரு. ஓ அப்படியா? நான் நீங்க பாத்திருப்பீங்கன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. அனு, அனு. சொல்லுங்க மாமா. வாமா, இது என் பொண்ணு ஸ்வேதா. வணக்கம். இது என் மாப்பிள்ள. வணக்கம். வணக்கம். அனு மாமா, நீ போய் 2 பேருக்கு காஃபி எடுத்துட்டு வாமா. சரிங்க மாமா. விக்ரம் அண்ணன் எப்பவும் பெஸ்டா தான் செலக்ட் பண்ணுவாரு. அவரோட லைஃப் பார்ட்னர் விஷயத்திலயும் அதான் நடந்திருக்கும்லமா. அக்கா, என்னென்ன பேசுறாங்க பாத்தியா? வந்திருக்கிறவ ஒரு திருடின்னு தெரிஞ்சா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களோ பாவம். என்னடா புலி, உங்க அக்கா காதை கடிக்கிற? என்னன்னு சொன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. அது ஒண்ணு இல்ல மாமா. கல்யாண வேலை சம்பந்தமா பேசுறத விட்டுவிட்டு எதோ பேசிட்டு இருக்கீங்களே, அதான். அதுவும் சரிதான். மேடம் உள்ள வா. கூப்பிட்டீங்களா மேடம்? உன்னை எதுக்கு வர சொன்னா, நாளையில இருந்து கல்யாண வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரியும்ல? தெரியும் மேடம். இனிமேதான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம போட்ட திட்டப்படி எல்லாமே நடக்கணும்னா அதுக்குண்டான வேலைய இப்போத்துல இருந்தே செய்ய ஆரம்பிக்கணும். என்ன செய்யணும் மேடம்? நீ விக்ரமோட கொஞ்சம் நெருங்கி பழகு. அவன் மனசுல எப்படியாவது இடம் பிடிக்க முயற்சி பண்ணு. அப்பதான் உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவன் உன்னை ஏத்துப்பான்.
என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். இங்க பார், விக்ரம் பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது. அவனுக்கு பொண்ணுங்கன்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. தாலி கட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லி பொண்ணெல்லாம் துரத்தி விட்டாலும் துரத்தி விட்டுருவான். அதனால நீ அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டு அவனை உன் கைக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணு. அன்போ அனுதாபமோ ஏதாவது ஒண்ணு உன் மேல வரணும். அந்த மாதிரி நடந்துக்க. சரிங்க மேடம், அப்படியே நடந்துக்கிறேன். ஆனா என்ன ஆனா? ஒரே ஒரு டவுட் மேடம். என்ன? இல்ல, கல்யாணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நான் எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்? ஏன், என்னாச்சு? உனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லையா? இல்ல ஓ லவ்வர் இருக்கானேன்னு யோசிக்கிறியா? சொல்லு, உனக்கு லவ்வர் இருக்கான்னு யோசிக்கிறியா? நான் ஏன் மேடம் அத பத்தி யோசிக்க போறேன்? விக்ரம் மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான ஆளு கூட வாழ யாருக்கு தான் பிடிக்காது? அதை விட இவ்வளவு பணம், சொத்து, இவ்வளவு சொகுசான வாழ்க்கை கிடைச்சா யாராவது விடுவாங்களா? பத்தாதைக்கு நீங்களே எனக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கும்போது எனக்கு வேற என்ன வேணும்? அது ஆனா என்ன மாதிரி ஒரு பொண்ண எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு தான் எனக்கு புரியல. சொந்த பிள்ளைக்கே யாராச்சும் இப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அதான் எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. அப்புறம் சம்பந்தி என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சம்பந்தி, வரும்போது வீட்டுல சாப்பிட்டு தான் வந்தோம். நோ 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 நோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது சம்பந்தி. என்ன இருந்தாலும் ஒரு முறைக்காவது டீயாவது காஃபியாவது சாப்பிட்டு தான் ஆகணும். வசந்தி, வசந்தி. மாமா, காஃபி தானே, நானே போட்டு எடுத்துட்டு வரேன். ஓ சூப்பர்மா, சூப்பர். சம்பந்தி, நீங்க அனுவோட சமையல் சாப்பிட்டது இல்லையே? அப்படி சமைப்பா. நீங்க ஒரு நாள் கண்டிப்பா அனுவோட சமையல் சாப்பிட்டே ஆகணும். சரிம்மா, இப்போ எடுத்துக்கோ. சம்பந்தி நல்லா இழைச்சிட்டார்ல. ஆண்டி என்னங்க? எனக்கு வேணாம். நீயும் காஃபி எடுத்துக்கடா. எடுத்துக்கிறப்பா. மா, இவங்களுக்கு கொடுமா. என்னங்க, எடுத்துக்கோங்க. என்னங்க அங்கிள்? என்ன மகா? இல்ல வேண்டாம். மூத்த மருமக நான் குடுக்கறேன், வாங்கிக்க மாட்டேன்னா எப்படி? மகா எடுத்துக்கமா, நல்லா இருக்கும். மகா எடுத்துக்கோங்க. மாமா. தேங்க்யூ. அங்கிள் நான் சொல்றேன் அங்கிள். முதல்ல முக்கியமான விஷயத்தெல்லாம் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் இத பேசிக்கலாம். ஒருவேளை பெருமாள் சொன்னது உண்மையா இருக்குமோ? மகா பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அந்த மகா மேடம் அதுக்கும் மேல அணு வந்த நாள்ல இருந்து அவங்களும் பயங்கரமான அப்செட்ல தான் இருக்காங்க. மகா, சொல்ல மறந்துட்டேன். விக்ரம் உங்ககிட்ட ஆபீஸ் விஷயமா ஏதோ பேசணும்னு சொன்னா, நீங்க போய் என்னன்னு கேளுங்க. டேய் விஜய், இங்க என்ன விஷயம் பேசிட்டு இருக்கோம்? நீ ஆபீஸ் விஷயத்தை பத்தி பேசுற? இல்லப்பா, இன்னைக்கு ஏதோ முக்கியமான ஃபைல அனுப்பியாகணும்னு சொன்னா, அதுக்காக தான் சொன்னேன். அட என்ன மாப்பிள்ள நீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி இருந்தாலும் மாப்பிள்ள கீழே வர போறாரு, அதுக்கப்புறம் பேசிக்கிட்டுமே, இப்ப என்ன அவசரம்? மாமா, உனக்கு ஒன்னும் தெரியாது, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏன் மாப்பிள்ள, இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமியா? இதுக்கு போய் என்ன லண்டன்ல படிச்சுட்டு வருவாங்க? இதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ற? நீ இவ்வளவு பேசுறீல, அப்ப ஆபீஸ் வந்து மகா ஆபீஸ்ல என்னென்ன வேலையெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் நீ பாக்குறியா? அது வந்து நான் பாத்துருவேன், எனக்கு எல்லாம் தெரியும்ல. சும்மா ஏதோ பேசிக்கிட்டு. மகா நீங்க போங்க மகா, ஃபைல் போக லேட் ஆச்சுன்னா அப்புறம் நான் தான் அதுக்கு காரணம்னு என்ன பிடிச்சி திட்டுவான். நீங்க போங்க. போங்க மகா.
கோ நாம அந்த மகா கிட்ட இருந்து விக்ரமை எப்படியாவது பிரிச்சு விட்டுலான்னு பார்த்தா உன் சின்ன பையனை 2 பேருக்கும் பாலம் போட்டு கொடுத்துருவோம் போல இருக்கே. டேய் புலி, அனு மேலதானே இருக்கா, அவ பாத்துக்குவா. அவளை மீறி மகாவால விக்ரம் கிட்ட போக முடியாது. அட ஆமால, நீ கில்லிக்கா. வேற ஏதாவது இருக்கா சம்பந்தி? மண்டபம், சாப்பாடு, போட்டோகிராஃபர், டெக்கரேஷன் எல்லாம் ஓவர், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி வேற ஏதாவது பாக்கி இருக்கா? வேற ஐயோ, இவ எதுக்கு இப்ப மேல வரா? விக்ரம கீழே வரக்கூடாதுன்னு தானே நான் மேல வந்தேன். இப்போ இவளே இங்க வரா. என்ன பண்றது தெரியலையே. விக்ரம், உள்ள வரலாமா? வா. ஆமா, என்ன இந்த பக்கம்? ஒன்னும் இல்ல, போன்ல பேமெண்ட் ஆப்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்களேன். ஐயோ சாரி அனு, ஐ எம் ஆல்ரெடி லேட். ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து பாக்குறேன். ப்ளீஸ் விக்ரம், கொஞ்சம் என்னன்னு பாருங்க. அர்ஜென்ட்டா பேமெண்ட் அனுப்பணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகுமா இத பார்த்து சொல்றதுக்கு? ஐயோ, அவ்வளவு அர்ஜென்ட்டா யாருக்கு பணம் அனுப்ப போற இப்போ? அது ஹாஸ்டல்ல இருந்து மெஸ் ஃபீஸ் கேட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதான். மெஸ் ஃபீஸ் தானே, அத நானே கட்டிக்கிறேன். போ. வேண்டாம் விக்ரம், என்கிட்ட காசு இருக்கு, நானே கட்டிக்கிறேன். ப்ளீஸ் விக்ரம், இப்ப இத மட்டும் பார்த்து சொல்றீங்களா இல்லையா? சரி கொடு. சொல்லுங்க மாமா. நானும் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். விக்ரம்க்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான். அதை நீயும் ஒத்துக்கிட்டு வந்துட்ட. சரி, ஆனா நாங்க உங்க அப்பா அம்மா கிட்ட இன்னும் முறையா பேசவே இல்லையம்மா. ஏன் கேக்குறேன்னா, நாமளும் எல்லாம் பேசி முடிச்சு துணி எடுக்கிற வரைக்கும் வந்துட்டோம். இப்பவும் அவங்க வரலன்னா எப்படிமா? நாளைக்கு எங்க மேல எதுவும் கேள்வி வந்துடக்கூடாது இல்ல, அதுக்காக தான் நான் சொல்றேன். என்னம்மா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியாவே இருக்க. உங்க அப்பா அம்மா வருவாங்கல்ல? என்ன சடனா இப்படி அம்மா அப்பா கேட்டா அதுக்கு நான் எங்க போவேன்? இருந்தா தானே வரதுக்கு. அது வந்து மாமா, அவங்க வருவாங்க மாமா. வேலை இருக்கான், அது முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. என்னம்மா இது ஆச்சரியமா இருக்கு? பெத்த பொண்ணு கல்யாண வேலையை விட அப்படி என்ன வேலை இருக்கு போதா? பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. சம்பந்தியமா, எதுவும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து பொறுமையா எடுங்க. ஒன்னும் அவசரம் இல்லை. அத கூட இந்தக்கா. எங்க இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அக்கா, புடவைய பாரு. ஏய் சும்மா இருடி, வேற வேலையே இல்லையா உனக்கு? சும்மா இருங்க, பார்க்க போறாங்க. குட்டி பாஸ், குட்டி பாஸ், இவ்வளவு புடவையில டப்புன்னு உங்க ஆளுக்கு பிடிச்ச புடவைய சூஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க பாஸ். யூ எல்லாம் இருக்காங்கய்யா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா?
அனு அத்தை இத பாரு, இந்த கலர் உனக்கு எடுப்பா இருக்கும்ல? நல்லா இருக்கு. வச்சு பார்க்கலாம். காட்டுங்க. வச்சு பாரு. இது உனக்கு நல்லா இருக்குல்ல அனு? ஆமா அத்தை, நல்லாதான் இருக்கு. ஆனா பார்டர் தான் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு. ஓ சரி சரி, வேற பார்க்கலாம். ஏங்க சொல்லுங்கம்மா. பார்டர் சின்னதா வேற புடவை காட்டுங்க. அட இது சூப்பரா இருக்கு அத்தை. இந்த புடவையே புது டிசைன்ல இருக்கு. நல்லா இருக்கு அத்தை. அழகா இருக்கானு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு அத்தை. அதை எடு. குட்டி பாஸ் பாத்தீங்களா, மகா வரலன்ன உடனே பாஸ் ட்ரெஸ் எடுக்கவே பிடிக்காம திரும்ப மேல போயிட்டாரு. ஆமா பெருமாள், நீ சொன்னது கரெக்ட் தான். கண்டிப்பா இங்க மகா வராம போனதுனாலதான் விக்ரம் இப்படி எல்லாம் பண்றான். ஆமா குட்டி பாஸ். குட்டி பாஸ், விக்ரம் சாரை இப்படி பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். கொஞ்சம் பொறுமையா இரு பெருமாள், ஏதாவது பண்ணுவோம். பார்த்து பண்ணுங்க குட்டி பாஸ். அம்மா அங்க பாரு, மகா அக்கா வந்துருச்சு. ஹாய் மகா, வாங்க உட்காருங்க. வா உட்காரு. என்ன ஸ்வேதா இது? மகா சொன்னபடியே அப்படியே அதே ட்ரெஸ் போட்டு வராரு. அதாங்க எனக்கும் எதுவும் புரியல. அக்கா அக்கா பாத்தியா, நீ சொன்ன மாதிரி அவர் சூப்பரா இருக்காரு. மகா, இந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கு மகா? விக்ரம் சூப்பரா இருக்கு விக்ரம். நைஸ். ஆமா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, இப்போ பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல.
ஓகே. குட்டி பாஸ், இப்ப பாத்தீங்களா தலைவரோட முகத்துல புன்னகை எப்படி தாண்டவம் ஆடுதுன்னு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேல போன விக்ரம் சார் இப்படியா இருந்தாரு? யோ ஆமாயா, நீ சொல்றது கரெக்ட் தான். என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. மகாவை பார்த்ததும் அப்படியே மாறிட்டான். நான் தான் சொன்னேன்ல. சரி, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் வேணும்னு எடுத்து முடிச்சதும் அடுத்தது நகையை பார்த்து ஃபைனல் பண்ணிடலாமா? ஓகே மாமா. நகையெல்லாம் எடுத்து வைங்க. சரிங்க சார். இதுதான் சரியான டைம். காஸ்ட்லியான 4 நகையை பார்த்து ஆட்டே போட வேண்டியதுதான். டேய், இவ என்னடா நகையை பத்தி பேசுனது முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போறா? நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா, இவளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். என்னானு நகைன்னு சொன்னோன்னா பாஞ்சுக்கிட்டு போற? நல்ல காஸ்ட்லியா பார்த்து லவுட்டி வச்சுக்கலான்னு பாக்குறியா? இங்க இருக்கிறதுல குண்டுமணி தங்கம் கூட உனக்கு சொந்தம் இல்ல. அத மனசுல வச்சுக்கிட்டு பாருன்னா. ஓமன குட்டி, ஜுவல்லரியில கை வச்ச பல்லு சதிரும். ப்ரோ, வாடா. என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டைம் கிடைக்குமா? இத நான் கேட்கணும்டா. இப்பெல்லாம் நீ என்ன கண்டுக்கிறதே இல்ல. ஃபுல்லா போனும் கையுமா தானே அலையிற. ஐயோ, சும்மா அப்படியே அடிச்சு விடாத ப்ரோ. அப்படிலாம் எதுவும் இல்ல. உங்ககிட்ட மனசு விட்டு பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதான் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தேன். மனசு விட்டு பேச போறியா? என்ன விஷயம் சொல்றா. உனக்கும் ஐஷுக்கும் ஏதாவது பிரச்சனையா? நான் ஏதாவது பண்ணணுமா? இல்ல ப்ரோ, நான் பேச வந்தது என்னோட பிரச்சனை பத்தி இல்ல. அப்புறம் உன்னை பத்தினது. என்ன பத்தின விஷயமா? என்னோட விஷயம் என்னடா? எனக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல. மகாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? மகாவை பத்தியா? ஏன் என்ன இப்ப சம்பந்தமே இல்லாம மகாவை பத்தி கேக்குற? சம்பந்தம் இருக்கு ப்ரோ, நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. மகாவுக்கு என்ன? அவ ரொம்ப நல்ல பொண்ணு தானடா. என்ன கொஞ்சம் வாய் தான் ஜாஸ்தி, மற்றபடி நல்ல பொண்ணு தான் அவ. அது மத்தவங்களுக்கு சரி ப்ரோ, உனக்கு எப்படி? எனக்கு நிஜமா சொல்லணும்னா எனக்கும் பயங்கர சர்ப்ரைஸ் தான்டா. என்னெல்லாம் ஒரு பொண்ணு டாலரேட் பண்ணிட்டு என் கூட ஃப்ரெண்டா இருப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சதே இல்லை. ஆனா அந்த மகா என்னோட எல்லா குணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, என்னோட கோவத்தை புரிஞ்சுக்கிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா அவ என்னை மதிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டா. உண்மையிலே ஷீ இஸ் நைஸ்டா. சொல்ல போனா அவ என்னோட வெல்விஷன் கூட இப்ப சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆயிட்டா. என்னாச்சு? சரி, அனுவை பத்தி என்ன நினைக்கிற? அனு, டேய் ஏன் இப்ப என்னாச்சு உனக்கு? ஏன் இப்ப ஃபர்ஸ்ட் மகாவை பத்தி கேட்ட, இப்ப அனுவை பத்தி கேக்குற? என்னாச்சு உனக்கு? ப்ரோ, நீ முதல்ல சொல்லு ப்ரோ, அப்புறம் நான் ஏன் கேட்டேன்னு சொல்றேன். அனுவை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஷீ இஸ் நைஸ். யா, பாத்தியா, மகாவை பத்தி பக்கம் பக்கமா சொல்ல முடிஞ்ச உன்னால அனுவை பத்தி 2 வார்த்தைக்கு மேல சொல்ல முடியல. இதுல இருந்து என்ன ப்ரோ தெரியுது? நீ அனுக்கு பதிலா மகாவத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், தெரியுமா?